பாருங்கள், இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆப்டிடியூடில் மேட் டான்செட் 2026 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் 2024 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஷினும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி அவங்க வந்து எடுத்திருக்காங்க பாருங்கள். அதை நம்ம எப்படி வித்தின் 60 செகண்டில் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கே ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், டான்செட், சரிங்களா? அது பார்த்துக்குங்க. அது எந்த எக்ஸாமில் கேட்டது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் அது வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். டான்செட் 2024 கேட்ட சம். இது ஒரு ஏஜ் சம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து எதுவும் ரீட் பண்ணல. உங்களுக்கான டைமிங் 30 செகண்ட் கொடுத்துட்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஸ்டினையும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டைம் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து கொஸ்டினை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, கொஷின் லிசன் பண்ணலாம். பட் இன்னொன்று, தமிழ் கொஷின் இருக்காது. மேட்டு டான்செட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் ரீஜனல் லாங்குவேஜ் கிடையாது. ஒன்லி ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் தான். அதனால தான் இங்கிலீஷ் மட்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கொஷின் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏஜஸ் சம் இது. ஆக்சுவலி வந்து டாபிக் என்னங்க? ஏஜஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். Sum of the ages of son and father is 56 years. After 4 years, ages of father will be 3 times that of the son. What is the ages of father and son respectively? எங்கெங்க இருக்குது? ஆப்ஷன்ஸில் இருக்குது இல்லையா? குயிக்காக சொல்லிடலாமா? பாருங்கள், சன்க்கும் ஃபாதருக்கும் ஆட் பண்ணோம்னா அந்த ஏஜஸ் எப்படி இருக்கும்? 56 இயர்ஸில் இருக்கும். இதை புரிஞ்சுக்கோ, ஓகேவா? ஆஃப்டர் 4 இயர்ஸ் சன்க்கும் ஃபாதருக்கும், சரிங்களா? பார்த்துக்கங்க, சன்க்கும் ஃபாதருக்கும் ஆர் ஃபாதர் அண்ட் சன், நாட் சன் ஃபாதர் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபாதர் வில் பி 3 times ஆஃப் தி சன்ஸ் ஏஜ். இப்போ ஃபாதர் சன்குடைய ரேஷியோ எப்படி இருக்குது? 3 times, 3/1 ரேஷியோ. அவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. உடனே ஆன்சர் கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த 41 இயர்ஸும் 12 இயர்ஸும் ஆட் பண்ணி பார்த்தா 56 வரதான்னு பாருங்கள். வரவே இல்லை பாருங்கள். ஆப்ஷன் ஏல வரல. 30 + 12 42 தான் வருது. ஆப்ஷன் பி கிடையாது. 34 + 11 எவ்வளோ வருது? 45 வருது. ஸோ ஆப்ஷன் டி டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துடலாம். நன் ஆஃப் திஸும் இல்லை. இன்கேஸ் நன் ஆஃப் திஸ் இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ 44 இயர்ஸ் ப்ளஸ் 12 இயர்ஸ் ஆட் பண்ணி பாருங்கள். 56 கண்டிஷன் ஆயிடுச்சு, ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோ ஆஃப்டர் 4 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 4 இயர்ஸ். அப்போ 44 + 4 ஆட் பண்ணிக்கணும், 48. சரியா? 12 + 4 16. ஹவு மெனி டைம்ஸ்? ஸோ 3 டைம்ஸ் இருக்குதா? அப்போ 3/1 ரேஷியோ வந்துருச்சு. So definitely option C, father age is 44 years, son age is 12 years. Okay, question number 2. So question number 2, டான்செட் 2024 கேட்ட சம். ஸோ உங்களுக்கான டைமிங் 30 செகண்டுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆயிரும். ட்ரை பண்ணுங்கள், இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே, ஸோ 30 செகண்ட் இஸ் ஓவர். யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஆன்சர் தெரியுமா? ஓகே, லிசன் பண்ணுங்கள். இது ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து ஏஜஸ் சம் பார்த்தோம். இப்போ டைம் அண்ட் ஒர்க் சம். 50 men can paint a building 15 days, 4 hours a day. How many days 40 men working 5 hours a day will complete the work? ஸோ இது மாதிரி வரும்போது பாருங்கள், இது வந்து எம்மு, இது டே, இது ஹவர்ஸ். திரும்பவும் டேஸ் தான் கேட்டிருக்காங்க, டேஸ் தான் கொஷின் கேட்டிருக்காங்க, மென் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது M1 D1 H1 M2 D2 H2. ஸோ ஃபார்முலா தெரியும் இல்லையா நம்மளுக்கு? என்ன ஃபார்முலா? M1 D1 H1 divided by W1 which is equal to M2 D2 H2 divided by W2. அவ்வளோதான். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது. M1 கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 50. டேஸ் எவ்வளவு? 15 டேஸ். ஹவர்ஸ் 4. எவ்வளோ ஒர்க்கு? ஒரே ஒரு ஒர்க்கு தான். பில்டிங், ஒரே ஒரு பில்டிங் தான் சொல்லியிருக்காங்க. டிவைடட் பை 1 போட்டிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும். விச் இஸ் ஈக்குவல் டு M2 தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 men கொடுத்துருக்காங்க. டேஸ் D2 தான் கேட்டிருக்காங்க. H2 எவ்வளவு? 5. இதுவும் அதே ஒரே ஒரு ஒர்க்கு தான். இப்போ இது சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 4 டேபிள் பைக்கலாமா? 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ஆயிரும். இந்த 10ஐயும் இந்த 50யும் கேன்சல் பண்ணால் 5 ஆயிரும். இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆனால் ஸோ D2 என்ன இருக்குது? 15 days. ஆப்ஷன் பி 15 days இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது சால்வ் பண்ணது புரியல, திரும்ப ஒரு முறை சொல்லணும்னா கேட்டுக்கோ. ஓகே, கொஷின் நம்பர் 3 போகலாம். ஸோ இது ஒரு டான்செட் 2025 கேட்ட சம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 30 செகண்டுக்குள்ளே தான் ஆன்சர் கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். 30 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணலாம். அவர் இன்னும் ஒரு 30 செகண்ட் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். இது ஒரு பார்ட்னர்ஷிப் சம் இல்லையா? பார்ட்னர்ஷிப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ரீனா அண்டு ஷாலு இன் ஏ பிஸ்னஸ். சரியா? ரீனா இன்வெஸ்ட் 35,000 ஃபார் 8 months. ஓகேவா? சிமிலர்லி ஷாலு இன்வெஸ்ட் 42,000 ஃபார் 10 months. ஸோ ரெண்டு பேரும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் 31,570 ரீனா ஷேர் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி செய்கிறது கொஞ்சம் கவனிச்சிக்கோ. ஸோ ரீனாவையும் ஷாலுவையும் அப்படியே ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே 3 zeros இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரீனாவை எடுத்துக்கிட்டோன்னா 35,000 35ன்னு வச்சுக்கிறேன். எத்தனை மந்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? 8 months இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டோட்டல் கிடச்சிருமா? ஸோ ரேஷியோ ஃபார்ம் பண்ணுறோம். ஷாலு இன்வெஸ்ட் வந்து 42,000 42ன்னு வச்சுக்கிறேன். 10 months. ஓகேவா? சரி, டேபிள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? என்ன டேபிள்? 7 டேபிள் பாருங்கள். 5 7s are 35, 6 7s are 42. 5 டேபிள் எடுத்துக்கிட்டா இது 2. இந்த 2 கேன்சல் பண்ணோம்னா 4. ஸோ ரெண்டுமே 4ல் டிவிசிபிள் ஆகும். 2 2s are 4, 3 2s are 6. அப்போ 2:3 ரேஷியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குதுங்க?
ப்ராஃபிட் வந்து 31,570 கிடைக்குது. ஓகேவா? எவ்வளவுக்கு? 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். 5 ரேஷியோ. கேட்டிருக்கிறது ரீனாவோட ஷேர். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது ரீனா, இது வந்து ஷாலு. இப்போ ரீனா எத்தனை ஷேரு? 2 ஷேர் தான். இப்போ இது சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். அப்போ 31,570 டிவைடட் பை 5ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். ஓகேவா? புரியுதா? ரைட். இப்போ இது எப்படி சார் ஷார்ட்டாக பண்ணுறது? இதை நம்ம ஆஸ் யூஷுவல் டிவைட் பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் மல்டிப்ளை பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. ஷார்ட்டாக நம்ம வந்து இதை ஆன்சர் கொடுக்கணும். கிளியரா? எப்படி பண்ணுறது, என்னென்ன வழிகள்லாம் இருக்குது? ஸோ ஈஸியஸ்ட் வே ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு மேக்ஸ் தெரியும், எனக்கு வந்து பெருக்கல் தெரியும், எனக்கு டிவிஷன் தெரியும் சொல்லி ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா எங்கேயாவது பதட்டத்தில் எரர் வரும். ஓகேவா? இப்போ என்ன வரும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இது 5 இருக்குது, இங்கே 70 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? அப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ட் ஆகும் அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? என்னென்ன வழிகள் இருக்குது பாருங்கள். ஈஸியஸ்ட்டாக நேராக போய் நான் வந்து ஆப்ஷன் பின்னே சொல்லிட்டு போயிடுவேன். எப்படி சார் நீங்கள் மட்டும் சொன்னீங்க உடனே ஆப்ஷன் பி சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். பாருங்கள், இதை வந்து கிளியராக வேறு ஒரு கலரில் ஷார்ட்டாக சொல்கிற பாருங்கள். இதை நீங்கள் கற்றுக்கணும். இதுதான் ஷார்ட் ட்ரிக்ஸ். ஸோ டைரெக்டாக இதை சால்வ் பண்ணுங்கள். என்ன வருங்க? 6 5s are 30, சரியா? 3 5s are 15, 1 5 is 5, 4 5s are 20. அப்போ இந்த 2ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8 வருது. ஸோ ஆப்ஷன் யூனிட் டிஜிட்டில் 8 வருது. ஆன்சர் இப்படியும் கொடுக்கலாம். ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அருமையான மெத்தட், கவனிச்சிக்கோ. பாருங்கள், இங்கே ஒரு ரேஷியோ ஃபார்மாக இருக்குது பாருங்கள், 2/5ன்னு. அதாவது 5ல் 2ங்கிறது ஆல்மோஸ்ட் 50%. இப்போ 2.5, 5க்கு 2.5 தானே 50%. அப்போ 31ல் பாதி என்னவாக இருக்க போகுது? 15ஆக இருக்க போகுது. 15ன்னு போனீங்கன்னா இது வராது, இது வராது, இது வராது. டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ நன் ஆஃப் தீஸும் இல்லை. இன்கேஸ் நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ஆன்சர் இந்த மெத்தடி யூஸ் பண்ணி சொல்லிடலாம். புரியுதா? ஸோ எப்பயுமே வந்து சம் சால்வ் பண்ணுறப்ப பெருக்கலை பயன்படுத்தி வகுத்தலை பயன்படுத்தி நீங்கள் டைரெக்டாக போயிடாதீங்க, ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு பதிலாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி என்ன வந்து ஆப்ஷன்ஸில் நியரஸ்ட் ஆப்ட் ஆகும் அப்படிங்கிற பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் குயிக்காக 30 செகண்டில் ஆன்சர் கொடுக்கலாம். அதுவும் அதே மாதிரி வித்தவுட்டு எரர். நீங்கள் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கேயாவது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் எரர் வந்துடும். இன்கேஸ் ஆஃப் என்னங்க எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த நர்வஸ் ப்ராப்ளமில். ஓகேவா? யாருக்காவது இது சொல்லி கொடுத்தது புரியல அப்படின்னா கேட்டுக்கோ, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 4. ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட்டு சம். 30 செகண்டில் குள்ளேயே ஆன்சர் கொடுக்கலாம். இது டான்செட் 2025 கேட்ட சம்மு. ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்கள். யார் ஃபஸ்ட் ஆன்சர் கொடுக்குன்னு பார்க்கலாம். ஓகே, யாருமே ஆன்சர் கொடுத்துருக்கீங்க? இப்போ 30 செகண்டில் ஆன்சர் கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியஸ்ட்டு சம். ஓகேவா? பாருங்கள், கொஸ்டின் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எமோங் whom 1001 pens and 910 pencils can be distributed in a such a way that each student gets a same number of pens and same number of pencils. இப்போ ஜென்ரலி சேம் நம்பர் ஆஃப் பென்ஸ், சேம் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ். இப்போ வந்து 1001 பென் வச்சுருக்கேன், 910 பென்சில் வச்சுருக்கேன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே நம்பரில் பென்னையும் பென்சிலையும் கொடுக்க முடியும் அப்படின்னா
அதுவும் மேக்ஸிமம் நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன எடுக்கணுங்க, HCF எடுக்கணும். அவ்வளோதான். இப்போது 1001க்கும் 910க்கும் எல்சிஎம் அது HCF எடுக்கணும். இப்போ HCF எடுக்கிறதுக்கு HCF போட்டு டானா வகுத்தல் போட்டு இப்படிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ எடுத்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகும்பா. சரியா? 2 நம்பருக்கு இடையில் HCF அதாவது மீ போ வா எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். 1001க்கும் 910க்கும் டிஃப்ரென்ஸ் எடுங்க. 91 இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான்ப்பா. என்ன பண்ணணும், 2 நம்பருக்குள்ள வித்தியாசத்தை எடு. அந்த வித்தியாசம் அங்கே ஆப்ஷனில் வரும். புரியுதா? அவ்வளோதான் இதுக்கான HCF. யாருக்காவது டவுட்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கொஷின் நம்பர் 5. ஸோ இதுவும் ஒரு ஈஸியஸ்ட்டு சம் தான். ஸோ மேத்து 2025 கேட்ட சம். ஓகேங்களா? மேத்து 2025 கேட்ட சம். ஸோ எங்களுக்கான கவுண்ட் டவுன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். பாருங்கள் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் வெளியே வந்துருக்குது. ஸோ ஆன்சர் 420 இஸ் தி ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியஸ்ட் சம் இல்லையா? என்ன கெடுத்துருக்காங்க பாருங்கள். த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ராட்டன் ஆப்பிள், ரொம்ப அழுகி போன ஆப்பிள், 480 ஆப்பிள் இஸ் 0.125. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் குட் ஆப்பிள்ஸ். அவ்வளோதான், ஈஸி தானே. இப்போது 480 இருக்குது பார்த்தீங்களா, 0.125ங்கிறது 125 டிவைடட் பை 100 தானே. 125 டிவைடட் பை 1000 அதுதானே 0.125. 0.125 அப்படிங்கிறது 125 டிவைடட் பை 1000. இப்போது எத்தனை என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புரியுதா? இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுறோம். கிளியரா? கேன்சல் பண்ணோம்னா ஸோ 48ல் 125% நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடுமா இல்லையா? புரியுதா? ஸோ 125% என்னவாக இருக்கும்? 100% அப்படிங்கிறது 48. ஓகேவா? அதில் 4ஆல் வகுத்துட்டிங்கன்னா 12. அப்போ 60 தான் என்னதுங்க 48க்கு 125%. அப்போது 480 தானே ஃபுல் ஆப்பிள், அதில் அழுகி போனது 60 தான். அப்போ நல்லா இருக்கிறது எவ்வளவு? 420 தானே. அதனால தான் ஆப்ஷன் டி 420 இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியல, திரும்ப ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கேட்டு. இப்போ கொஷின் நம்பர் 6. சரியா? கொஷின் நம்பர் 6 பாருங்கள். சம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மேத்து 2024 கேட்டது. ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன ஆன்சர்? ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன தேவைங்க? ஃபார்முலாஸ், ஜாமெண்ட்ரி அண்டு மென்சுரேஷன் ஃபார்முலாஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். தனியாகவே ஒரு டைமிங் எடுத்து பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும்.
கொஷின் பாருங்க. எ பாய் Chintu while playing with modeling clay changes a cone shaped toy into a spherical toy. அதாவது இந்த கிளே வச்சு குழந்தைங்க விளையாடுவாங்கள்ல, கெமிக்கல்ஸ் கிளே, அது வந்து பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கோன் மாதிரி செஞ்சுருக்காங்க, கூம்பு மாதிரி செஞ்சுருக்காங்க. அதை வந்து ஒரு பால் மாதிரி உருட்டிடுறாங்க. ஓகேங்களா, இதான் அவர் செய்கிறாரு. The height of the cone was 20 centimeter and radius of base was 5 centimeter. புரியுதா? அது கோனுடைய ஹைட்டு வந்து 20 சென்டிமீட்டரு, ரேடியஸ் வந்து பேஸ் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அப்படின்னா ஃபைண்ட் தி ரேடியஸ் அண்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர். பட் ரேடியஸ் இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் கொடுக்கல, டேரெக்டாக சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக சொல்லலாம்ப்பா. என்ன சொல்கிறாங்க, இவர் வச்சிருக்கக்கூடிய கோன், கூம்பு இருக்குது பார்த்தீங்களா, இவர் வச்சிருக்கக்கூடிய கோனும் அந்த பாலும், ஸ்பெரிக்கல் பாலும் சேம் தானே. ஸ்பெரிக்கல் பால் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே சேம் தான். எதில் சேமு? வால்யூமில் சேம். ஸோ வால்யூம் ஆஃப் கோன், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் போத் ஆர் சேம். அப்போ ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் கோனுடைய ஃபார்முலா என்ன? 1/3 pi r square h which is equal to volume of the sphere அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4/3 pi r cube. ஓகேவா? இப்போது இந்த ஆர் தெரிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியருடைய ஃபார்முலா என்ன தெரியுமா? 4 pi r ஸ்கொயர். புரியுதா? சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ நம்பர் எடுத்து புட் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த பையும் இந்த பையும் டேரெக்டாக கேன்சல் ஆகிரும். டினாமினேட்டர் 3யும் கேன்சல் ஆகும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இருக்கனால கேன்சல் ஆகிரும். கிளியரா? ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 × 5 இன்ட்டு ஹைட்டு வந்து 20 விச் இஸ் ஈக்குவல் டு 4 × r cube. கிளியரா? இப்போ பாருங்கள், இது r cube. இந்த 4 இதை கேன்சல் பண்ணால் 5 வந்துடும். அப்போ r என்னவாக இருக்கும்? 5 தானே. ஏன்னா 5 × 5ங்கிறது 5 cube. ஸோ r = 5. இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 4 × இங்கே ஆப்ஷன்ஸில் பாருங்கள், எதுவுமே பை வந்து கொடுக்கல. அது பையோடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ப்ராக்கெட்டில் பையோட வேல்யூ கொடுத்துருந்தா அதை எடுத்துக்குங்க. இல்லைன்னா என்ன எடுத்துக்குவோம்? 22/7 எடுத்துக்குவோம். ஓகேவா? ஆர் 3.14 அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். 4 × 22/7 புரியுதா? 5 × 5 25. இப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக ஆன்சர் கொடுத்துடலாம். ப்ராக்டிஸ் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல லாக் ஆயிடுவேன். புரியுதா? நல்லா கவனிச்சிக்கோ. இந்த இடத்துல லாக் ஆயிடுவேன். நான் வந்து ஒயிட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நீ லாக் ஆகிட்டு இட் டேக்ஸ் எகெயின் 3 minutes to 5 minutes எடுத்துக்கோங்க இது சால்வ் பண்ணுறதுக்கு. ரீசன் என்னன்னு தெரியுமா? நீ போல்டாக சால்வ் பண்ணிகிட்ருக்கிற. கொஞ்சம் யூஸ் பண்ணி பாரு. இந்த 25யும் 4யும் பெருக்குனா 100. அப்போது 3.14ன்னு எடுத்துக்கிட்ட ஆன்சர் 314 தானம்மா. புரியுதா சொல்கிறது? 22/7 இந்த இடத்துல எடுக்க தேவையில்லை. 3.14 எடுத்துக்கிட்டா 100ஆல் பெருக்கிட்டா 314 சொல்லி ஆன்சர் வந்துடும். இதை நீங்கள் அதாவது நீங்கள் நிதானமாக சால்வ் பண்ணணும். சரிங்களா? எனக்கு மேக்ஸ் தெரியும் அல்லது எனக்கு பெருக்கல் வகுத்தெல்லாம் அத்துப்படி நான் போட்டுக்குவேன் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா இட் டேக்ஸ் 3 to 5 minutesங்க. ஸோ 3லேருந்து 5 நிமிஷம் டைம் எடுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பின்னாடி வர சம்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணுறதுக்கு டைமிங்கே பத்தாமல் இருக்கும். யாருக்காவது இது எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலன்னா கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஷின் நம்பர் 7. ஸோ இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒரு சம்முங்க. இன்ட்ரெஸ்டிங் சம், சும்மா கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ மேட்
2025 கேட்டது. இப்போ தான் கேட்டிருக்காங்க ரீசெண்டாக, மேட்டு 2025. சரிங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து நீ 60 செகண்டு கூட எடுத்துக்கோ, சால்வ் பண்ண முடியுமா மட்டும் பாருங்கள். ஓகே, கவனிங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சம். இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி எக்ஸாமில் அட்டன் பண்ணால் தான் நீங்கள் ஒரு அச்சீவர் ஆக முடியும். எல்லோரும் அட்டன் பண்ணுற சம்மை நம்ம அட்டன் பண்ணுறது சிறப்பு கிடையாது. யாராலையும் அட்டன் பண்ண முடியாத சம்மை அட்டன் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாமில் வந்து ஹை ஸ்கோர் கிடைக்கும். இந்த கொஷின் பாருங்கள். வென் எ வியூடு ஃப்ரம் பாயிண்ட் பி விச் இஸ் 56 meters above எ லேக். அப்போது ஒரு லேக் இருக்குது, கவனிச்சிக்கோ. ஒரு லேக் இருக்குது. அந்த லேக்லேருந்து பாயிண்ட் பிலேருந்து 56 மீட்டர் இருக்குது. ஓகேவா? 56 மீட்டர் உயரத்தில் இருக்குது. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 30. அப்போது இப்படியே வச்சுக்கிட்டு இதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். புரியுதா? இதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் 30 டிகிரி. புரியுதா? ஃப்ரம் தி சேம் பாயிண்ட். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன். அப்போது பாருங்கள், இதுதான் வந்து கம்ப்ளீட் இந்த ஏரியா. இந்த ஏரியாவை அப்படியே இந்த லேக்கில் ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுப்பா டோட்டலாகவே. ஓகேவா? ஸோ இதுவும் 56 தான். அப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய இந்த டிப்ரெஷன் வந்து 60 டிகிரியில் இருக்குதுமா. புரியுதா? அப்போ இது 56னா இது என்னவாக இருக்கும்? இது வந்து ஹெச். இதான் கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் தி க்ளவுடு? அந்த 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 பாயிண்ட்டு 56 மீட்டருக்கு உயரத்துலேருந்து ஒரு க்ளவுடு இருக்குது. சரியா? அந்த க்ளவுடோட ஹைட்டை தான் கேட்குறாங்க. இது என்னவாக இருக்கும்? 56 + ஹெச்சாக இருக்குன்னா ரிஃப்ளெக்ஷன். அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்குது. அதான் 56 + ஹெச். அவ்வளோதான். சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ப்பா. இதுதான் வந்து கேட்டிருக்குது. இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டு என்ன, இந்த ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இங்கே பாருங்கள், இது வந்து பர்பண்டிகுலர், இது பேஸ். புரியுதா? இப்போ பர்பண்டிகுலர் பேஸ் இருக்கிற மாதிரி தீட்டா என்ன கண்டுபிடிக்கணும்? tan தீட்டா. tan 30 which is equal to h divided by என்னங்க, பேஸ் தெரியாதுல்ல, பேஸ் தெரியாது. h divided by பேஸ் தெரியாது. புரியுதா? அந்த பேஸுக்கு நான் வந்து பின்னே வச்சுக்கிறேன். அப்போது tan 30னா எவ்வளவு? 1/√3 தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3h. புரியுதா? பேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். √3h. கிளியர்? இப்போ அடுத்த ஒரு 60க்கு எடுத்துக்கலாம். இது பேஸுனா இது டோட்டல் ஹைட்டு. புரியுதா? அதாவது பர்பண்டிகுலர். அப்போ tan 60 which is equal to தி பர்பண்டிகுலர் என்னது? 56 + 56 + h டிவைடட் பை பேஸுங்க. பேஸ் எவ்வளோங்க? √3h. இப்போ tan 60யோட வேல்யூ என்ன? √3 தான். புரியுதா? √3. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? என்ன பண்ணுறது? 56 + 56 வந்து 112 + h which is equal to, இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். √3 × √3 3h. புரியுதா? இந்த h இங்கே போயிடுச்சுன்னா 2h = 112, h = 56. கிளியர்? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கப்பா? What is the height of the cloud? Generally says what is the height of the cloud? அப்போ நம்ம இங்கேருந்து தானே கணக்கு எடுத்துருக்குறோம். இங்கேருந்து தான் அந்த ஹைட் ஆஃப் தி க்ளவுட் கண்டுபிடிக்கணும், தவிர இங்கேருந்து கிடையாது. புரியுதா?
அப்போது ஆல்ரெடி ஹெச்சும் 56 ஆகிருந்தா, ஸோ 56 + 56 அது ஹைட் ஆஃப் தி cloud. எவ்வளோ ஒரு ஆன்சர்? 56 அந்த ஹெச்சும் 56 which is equal to ஆப்ஷன் ஏ 112 அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சர். ஸோ யாருக்காவது சால்வ் பண்ணது புரியலன்னு கேளு, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இல்லை நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம். ஓகே, டவுட் இருந்தால் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போய்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 8. ஸோ ஈஸியஸ்ட் சம் பட் ஆல்சோ ஏ இன்ட்ரெஸ்டிங் சம். மேட்டு 2024 கேட்டது. ஸோ உங்களுக்கான 30 செகண்ட்லேயே இது சால்வ் பண்ணலாமா? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரோ சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஈஸியஸ்ட் சம் தான். வாட் quantity of water in ml should be added to reduce glycerin content from 60% to 50% in a 320 ml body lotion. புரியுதா? இப்போ பாருங்கள், 320 ml தான் பாடி லோஷன். இதில் என்னவா இருக்குது அப்படின்னு பாருங்கள், கிளிசரினும் இருக்குது, ஓகேவா, வாட்டரும் இருக்குது. கிளிசரின் 60%ன்னு சொல்லியிருக்கான், ஓகேவா. அப்போ 320ல் 60% எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஜீரோவையும் 100ஆல் கேன்சல் ஆகிரும். 6 × 32 மட்டும் போட்டுக்கோ. ஸோ 6 2 12, மீதி 1, 6 3 18, 19, 192 ml கிளிசரின் இருக்குது. ரிமைனிங் எவ்வளவு? 128 ml வாட்டர். புரியுதா? ஸோ 60%, இது 40%. அந்த 60%-ஐ 50%-ஆக ஆக்கணுமாமா. புரியுதா? அப்போ வாட்டரை ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து டைல்யூட் ஆயிரும் இல்லையா? அப்போ கிளிசரினில் சேஞ்சஸே இல்லை. புரியுதா? கிளிசரினில் சேஞ்சஸே இல்லை. 192 ml அப்படியே இருக்கும். இந்த இடத்துல தான் 192 ml 50%-ஆக இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல 50%-ஆக இருக்கிறதுக்கு இதுவும் 192 ml தானே ஆகணும். அதோடு சேர்ந்து வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க பாருங்கள். வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணுறாங்க? 64 ml நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 192 ml வாட்டர் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 50% ஆஃப் தி கிளிசரின் இந்த 320 ml பாடி லோஷனில் சேரும். அப்போ ஆப்ஷன் டி 64 ml இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட்னா கேளு, எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு திரும்ப ஒரு முறை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 9. ஆக்சுவலாக கொஷின் நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இப்படி தான் கேட்பாங்க. ஸோ மேத் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகிக்கணும். இப்படி தான், நாட் ஒன்லி மேத் ஸ்டூடெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நடக்கிற ஆல் எக்ஸாம்ஸும் இப்படி தான் ஒரு பேராகிராஃபில் ஈவன் மேக்ஸ் ரீசனிங் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் ஒரு 30 செகண்ட் கொடுக்குறேன். கொஷினை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கொஷின் படிச்சிருப்பீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். பட் இதுக்கு நிறைய டைமிங் எடுத்துக்கக்கூடாது. ஸோ மேத்து 2025 கேட்டது. ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் எவ்வளோ ஸ்லோவாக எடுத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டுட் பண்ணிட்டா உடனே ஆன்சர் கொடுத்துடணும். An international NGO for homeless people has supplied certain items for ongoing winters
to new shelters for homeless people. This consists of different items, blankets, jackets, shoes, socks, and room heaters. The total number of 5 items distributed in December 2024 was 3,300. ஆக்சுவலாக இந்த ஃபிகர் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் ஃபிகர் இல்லையா? ஸோ நீங்கள் எதே கஷ்டமாக இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண முடியாது. அப்போ 24% என்னது blankets, 1/6 of all items were jackets, 14% of all items were shoes. ஓகேவா? Remaining items were either shocks or room heaters. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்துருக்கான். The number of room heaters distributed was 100 more than the number of shocks distributed அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ டக்குன்னு நம்ம வந்து பிரெயினை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், 3,300ல் 24% ஸ்பான்டேனியஸாக சொல்லணும்ப்பா. ஸ்பான்டேனியஸாக சொல்லணும். எப்படி பண்ணுறது பாருங்கள். 10%னா 330, புரியுதா? ஒரு சைபர் போயிடும். 20%னா 660, புரியுதா? 660, இது 20%. ப்ளஸ் 4%னா 33ஐயும் 4ஐயும் பெருக்கிக்கணும். 33ஐயும் 4ஐயும் பெருக்கினா எவ்வளோ வரும்? எவ்வளோ வருதுப்பா? 132. ஸோ 2 6, ஸோ 3 12, மீதி 1 3 12 13, 132. ஸோ ரெண்டையும் கூட்டிங்கன்னா பிளாங்கெட்ஸ் மட்டும் எத்தனை இருக்குது? 792 இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன், அடிஷன் சிறப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1/6 புரியுதாப்பா? 6ஆல் டிவைட், 3,300 6ஆல் டிவைட் பண்ணணுப்பா. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணுங்கள் எவ்வளோ வரும்? ஸோ 5×6 30, 550 தான் ஜாக்கெட்ஸ், புரியுதா? பிளாங்கெட்ஸ் வந்து 792, ஜாக்கெட்ஸ் வந்து 550. 14% ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் வேர் ஷூஸ். ஆமாம், 14%னா என்ன வரும்? ஸோ 330. 10%னா 330, 4%னா 132. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்குது? 462. ஸோ கவுண்டிங் டக்குன்னு எடுத்தாச்சா? இப்போ அடுத்த ஒரு லைன் கொடுத்துருக்கான் பாருங்கள். எய்தர் ஆர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட மீனிங்கு ப்ளஸ்ன்னு அர்த்தம், புரியுதா? ஸோ சாக்ஸும் ரூம் ஹீட்டர்ஸும் சேர்த்தோம்னா ரிமைனிங் இருக்கணும் அப்படிங்கிறான். இப்போ ரிமைனிங் கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டாக ஆட் பண்ண எவ்வளோ வருங்க? 1804 வரும். இந்த 3,300ல் 1804 மைனஸ் பண்ணிங்கன்னா 1496. அவ்வளோதான். எல்லாம் இது இன்டர்பிரிட்டேஷன் சம். இது டக்குன்னு செய்யணும். அடுத்தது ரூம் ஹீட்டருக்கும் இந்த ஷாக்ஸுக்கும் உடைய டிஃப்ரென்ஸ் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மோர் லெஸ் அப்படின்னு கொடுத்தா டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். அப்போது யாருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள்? ஷாக்ஸ், சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க சாக்ஸ்க்கும் ரூம் ஹீட்டர்ஸ்க்கும். இங்கே வந்து சாக்ஸ்க்கும் ரூம் ஹீட்டர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ வந்துருக்குது? 100 வந்துருக்குது. ஸோ அப்படியே ஆட் பண்ணலாமா? ஸோ அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா இந்த பாசிட்டிவ் சாக்ஸ் நெகட்டிவ் சாக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 times ஆஃப் தி ரூம் ஹீட்டர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1596. அப்போ ரூம் ஹீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது? ரூம் ஹீட்டர்ஸ் எவ்வளோங்க? 798, புரியுதா? அப்போ ரூம் ஹீட்டர்ஸோடைய கவுண்டிங்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி சாக்ஸோடைய ரேட் எத்தனை கவுண்டிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சாக்ஸ் 1496ல் 798 போயிடுச்சுன்னா 698. ஸோ எல்லாமே பாருங்கள், எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதான் வந்து அதோடைய வேல்யூஸ். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க? ஒன்லி 2 questions, புரியுதா? இப்போ கொஷின் போகலாமா? பாருங்கள் என்ன கேட்டிருக்கான். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்ஸ் அண்டு blankets distributed and the number of shoes distributed? ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்ஸ் அண்டு blankets. சாக்ஸ் எடுத்துக்கோ. சாக்ஸ் எத்தனை இருக்குது? சாக்ஸ் வந்து 698, ஓகேவா? சாக்ஸ் வந்து 698, அதை எழுதிக்கலாம்.
பிளாங்கெட்ஸ்னு பார்த்தோமே எவ்வளோ பார்த்துருக்குங்க. பிளாங்கெட்ஸ் வந்து 792. இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ 10, 19, ஓகேவா, 18 ஆயிரும், 19 இல்லையா, 19 எவ்வளோ வருதுமா, 1490வா அண்ட் படிப்பார். ஸோ 8 to 10 19 மீதி 1 1490. எதுக்கு டோட்டல். நம்பர் ஆஃப் ஷூஸ் என்ன எத்தனை எடுத்து பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் ஷூஸ் எவ்வளோங்க, ஷூஸ் வந்து 462 டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போதே ஆன்சர் வந்துடும் பாருங்களேன். என்ன வந்துடுது, கண்டிப்பாக 8 வரனால ஆப்ஷன் பி வரலாம் அல்லது டி வரலாம். பட் 462ல் 490 போனுச்சுன்னா 28. ஸோ 1028னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 9 சால்வ் பண்ணிட்டோம். Similarly, the ratio between the number of room heaters and the number of shoes. சரியா. ஸோ ரூம் ஹீட்டர்ஸ் உடைய கவுண்டிங் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ரூம் ஹீட்டர்ஸ், ரூம் ஹீட்டர்ஸ் வந்து 798. அதோடைய ரேஷியோவும் ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க, ரேஷியோ. ஷூஸோடைய ரேஷியோ எவ்வளோங்க, 462. இப்போ தான் இந்த இடத்துல நீ மாட்டிக்கிட்ட. இதை நீ வந்து 2 டேபிளால் ரெடியூஸ் பண்ணால் இங்கே கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா. பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனிச்சிக்க. இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிக்க. நான் வேறு ஒரு கலரில் கொடுக்குறேன், மேபி க்ரீனில் கொடுக்குறேன். 11 இருக்குது பார்த்துக்கோ, 11 இருக்குது. 11 இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமான நம்மளுக்கு ஃப்ரெண்டு அவன். புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, ரொம்ப ஃப்ரெண்டுங்க. 11ங்கிற டேபிளே ரொம்ப ஈஸியஸ்ட் டேபிள். இப்போ 798 462 11 வகுப்படுமா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ 7ஐயும் 8ஐயும் கூட்டுங்க, எவ்வளோங்க, 15. 15 9ஆல் மைனஸ் பண்ணுங்கள், எய்தர் 0 ஆர் 11 வரணும். அதனால் இது வந்து 798 11 டிவிசிபிள் இல்லாதனால பார்த்துக்கோ, இந்த ஆப்ஷன் வராது. கிளியரா. 462 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 6. இந்த 6ஆல் மைனஸ் பண்ணுங்கள், வந்துருச்சா இல்லையா, 0 ஆர் 11 வருது. கண்டிப்பாக 462 இஸ் 11 டிவிசிபிள்னால ஆப்ஷன் சி வரலாம் அல்லது ஏ வரலாம், கண்டிப்பாக பி வராது. அப்போ என்னாச்சு, இது 11ஆல் வகுப்படும். அப்படின்னா இது என்னங்க, இது 11ஆல் வகுப்படுமா, தெரியாது. அப்போ கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கங்க. சரியா. இப்போ இது வந்து எய்தர் 19, புரியுதா, எய்தர் 19ஆல் இது டிவிசிபிள் ஆகும். பட் இங்கே இருக்கிற நம்பரும் சேமாக வரப்போகுது. இன்னொரு ஆப்ஷன் என்னது, 17ஆல் வரும், இங்கே ஒரு நம்பரு இன்ட்டு 11, புரியுதா. ரைட். இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 11 எதால் இது மல்டிப்ளை பண்ணால் 462 வருது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஈஸியாக சொல்லலைங்க, என்ன வருங்க, 42ன்னு அடிச்சு ஈஸியாக சொல்லிடுவேன். எப்படி சார் அப்படின்னு பார்த்துக்க, எந்த 2 நம்பர் 11ஆல் பெருக்குனா இந்த 2 வந்து அப்படியே எழுதிக்குவோம், 4ஐயும் 2ஐயும் கூட்டிக்குவோம் 6, இந்த 4 டவுன் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அதனால் தைரியமாக ஆப்ஷன் ஏக்கே போயிடலாம். அப்போ இதை 42ல் மல்டிப்ளை பண்ணால் 2 9s are 18 வரனால டெஃபினெட்லி ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா. ஸோ சாதாரண சம்மு நிறைய டைமிங் எடுத்துக்கும், கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் இது வந்து எக்ஸாமில் சால்வ் பண்ணுற டைம் எடுத்துக்கும். இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணணும். எப்படி கேர்ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணால், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வித் ஷார்ட்கட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபேக்டர்ஸை ஜெனரேட் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். இதை சால்வ் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, திரும்ப கேட்கணும்னு நினச்சின்னா இமிடியேட்டாக மைக் ஆன் பண்ணி கேட்டுக்கோ. ஸோ கொஷின் நம்பர் 11. ஸோ ஈஸியஸ்ட் சம் வித்து நாலேஜ் இருக்கணும், அறிவு இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, 10 செட்
2024 கேட்ட சம். ஸோ ஆக்சுவலாக என்னங்குது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். The sum is behind from statistics. ஸோ மீன், மீடியன், மோடு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இதை சால்வ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். சிமிலர் சம் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எ moderately skewed distribution, if the mean and the median are 21 and 22 respectively, the mode is. So what is mode? Mode which is equal to the 3 times of the median. So important one equation, okay, and 2 times of the mean difference. So what is mode? What is mode? The difference between the 3 times of the median and 2 times of the mean. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஸோ 3 இன்ட்டு மீடியன் எவ்வளோங்க 22 மைனஸ் 2 இன்ட்டு 21. கிளியர்? அவ்வளோதான். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி சார் சால்வ் பண்ணுறது? இது பெருக்கிறதுக்கு கூட நீங்கள் டைமிங் எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 2s are 6, 1 2 is 2. அப்போ 6லையும் 2லையும் மைனஸ் ஆனால் யூனிட் டிஜிட் இஸ் 4. ஆப்ஷன் 24 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆர் அதர்வைஸ் யூ கேன் மல்டிப்ளை 66 மைனஸ் 42 which is equal to the 24. பாருங்கள், இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை விட ஷார்ட்டாக பண்ணுறோம். யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணி இதையும் நீங்கள் கற்றுக்கணும். ஸோ சின்ன சம்மு தானே, அதெல்லாம் நம்ம பெருக்கி மைனஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா அது டைமிங் வேஸ்ட்டு. எக்ஸாமில் இமிடியேட்டாக சொல்லிவிட்டு வெளியே வந்துடலாம். ஓகேவா? இருக்கா டவுட்னா கேட்டுக்கோ. இந்த ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, சரியா, இந்த கேட் மேட் ஆன்சர்ட்டு கியூட் எக்ஸாமில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இது இம்பார்ட்டன்ட் ஒரு ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் மோட்? த மோட் விச் இஸ் ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 3 times of the median and 2 times of the mean அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோ. வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 12. ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் சம்ஸ் ஆல்சோ இட் டேக்ஸ் மோர் டைம். டான்செட்டில் கேட்டிருக்காப்பா. டான்செட் 2025 மார்ச்சில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் கேட்ட சம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் படித்து பார்த்துங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, என்ன சார் 30 செகண்ட் தான் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய சம்மு? இப்போ இது பெரிய சம்மே கிடையாது. ஸோ பேராகிராஃப் பெருசாக இருந்தால் சம்மு பெருசாக இருக்குன்னு அர்த்தமே மீனிங் இல்லை, சரிங்களா? ஸோ இந்த சம்மு சால்வ் பண்ணுன்னா இது என்ன சம்? இது ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் உடைய சம். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும்ப்பா, உடனே ஆன்சர் கொடுத்துடலாம். கொஷின் படிக்கலாமா? ஆன் எ 120 கிலோமீட்டர் ரேசிங் ட்ராக். அப்போ இது டிஸ்டன்ஸ். then distance. P and Q start driving the same direction from the same point at the same time. P wins the race 25 kilometer. அப்போ என்ன மீனிங் இங்கே சொல்ல வரான்? P உடைய ஸ்பீடும் Q உடைய ஸ்பீடில் டைமிங்கில் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 25 கிலோமீட்டர் தான் இருக்காமா. புரியுதா? 25 கிலோமீட்டரில் டைமிங். ஸோ 25 கிலோமீட்டர் இருக்கும்போதே அவன் வந்து பி ரேஸை வின் பண்ணிட்டான். இஃப் தே டிரைவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர் ஃப்ரம் தி ஆப்போசிட் ends தி சேம் ட்ராக் ஸ்டார்டிங் அட் தி சேம் டைம், த டிஸ்டன்ஸ் பி அண்ட் கியூ கவர் வென் தே மீட் ஆர் இன் தி ரேஷியோ 3:2. ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் பீஸ் கார். இது ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் ரேஸ் சர்க்குலர் ட்ராக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாருமே சேம் டைரக்ஷனால் P மைனஸ் கியூன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆப்போசிட் டைரக்ஷனால் P ப்ளஸ் கியூன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சம்மு ஆக்சுவலாக அப்படி கேட்கல, அப்படி போகக்கூடாது.
ஸோ உங்க பாருங்கள் எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிச்சுக்க. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் தெரியும், அது ஓகே, கிளியர், டிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ 25 கிலோமீட்டர் தான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டிஸ்டன்ஸ். புரியுதா? டிஸ்டன்ஸ், அதாவது பிக்கும் கியூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்க? 25 கிலோமீட்டர் தான். வி நோ ஃபார்முலா என்னங்க? ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்க்ரீஸ், டிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். புரியுதா? அப்போது டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் ஸ்பீடும். ஏன்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சரியா? இப்போது டைமிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குல்ல. வாட் இஸ் டைம்? டைம் விச் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். புரியுதா? இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் எதுங்க? அந்த 25. புரியுதா? ஸோ கிலோமீட்டர் கொடுத்தனால நீங்கள் ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிதா? இப்போ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாமா? பாருங்கள், 120 டிவைடட் பை ஸ்பீடு யாருதுங்க? P உடைய ஸ்பீடு இது. இது டிஃப்ரென்ஸ் வந்து 120 டிவைடட் பை Q உடைய ஸ்பீடு. ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் தான் 25 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 60. அப்போது இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? இதை சால்வ் பண்ணால் 25 டிவைடட் பை 60. 5 டேபிள் எடுத்துக்கலாமா? ஸோ 5 டேபிளில் 5 25 12 60. இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 120 இருக்குது பார்த்தீங்களா, அது காமனாக எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். பிஃபோர் தட் இந்த எஸ்பி இருக்குல்ல, ஸ்பீட் ஆஃப் தி பி, ஸ்பீட் ஆஃப் தி கியூ உடைய இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பி அண்ட் கியூ கவர்ஸ் தி மீட்டர். நான் சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ் கொடுத்தா அது ஸ்பீடுக்கு தான் சமம். புரியுதா? ஸோ பி கியூ இதனுடைய ரேஷியோ கொடுத்துருக்கான் 3:2. இது நம்ம ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் டிஸ்டன்ஸாக இருந்தோ அப்படியே ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷ்னல். புரியுதா? அப்போது P by Q which is equal to 3/2. What is Q? Q equal to 2/3P. இந்த Q இருக்குது பார்த்தீங்களா, இந்த Qவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அப்போ கேட்டுக்கிறது ஸ்பீட் ஆஃப் P கண்டுபிடிச்சிடலாமே இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறேன், கவனி. ஸோ 120 டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் P மைனஸ் 120 டிவைடட் பை 2/3 of the speed of the P which is equal to 5/12. clear? இப்போ இந்த 120 காமன் பண்ணிக்கலாமா? காமன் பண்ணிட்டா 1 speed of the P மைனஸ் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 3 டிவைடட் பை 2SP. சரியா? which is equal to 5/12. இந்த 5 இந்த 120 கேன்சல் பண்ணிங்கன்னா 24. அப்போ இதோட எல்சிஎம் எடுத்து பாருங்கள். எல்சிஎம் வந்து 2SP தான். அப்போது 2 minus 3. சரியா? 2 minus 3 24 which is equal to 1/12. ஓகேவா? இந்த 2 இது கேன்சல் ஆனால் 6. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 1 தான். அப்போது ஸ்பீட் ஆஃப் P which is equal to 24 into 6 எவ்வளோங்க? 144 கிலோமீட்டர். எப்படி சுற்றி வளைச்சி கேட்டிருக்கான் பாருங்கள். ஸோ பேசிக்காகவே நீங்கள் வந்து இந்த ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸில் வெல் விஷடாக இருக்கணும். மாஸ்டராக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே டக்குன்னு சால்வ் பண்ண முடியும். இதில் கேட்டது நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். ஸோ டான்சர்ட் தானே, என்னத்த கஷ்டமாக இருக்க போதுன்னு ஒரு 2-3 கொஷின் 10 கொஷின் கஷ்டமாக கேட்டு விட்ருவாங்க. கேர்ஃபுல்லாக இதை அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து யூடியூப்பில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோ. ஸோ கொஷின் நம்பர் 13 அதே டான்செட் 2025 எப்படி கேட்டிருக்கா பாருங்கள். வெரி ஈஸியஸ்ட் ஒன். சரியா? அதாவது ஃபைண்ட் தி ரிமைண்டர் the polynomial x cube minus 3x square plus 7x minus 10 is divided by x minus 2. புரியுதா? உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஆக்சுவலாக பாலினாமியல்னா p of x யூஸ் பண்ணணும், which is equal to 0. ஓகேவா? which is equal to x minus 2 அப்படின்னா ஸோ x equal to 2 ஆயிடும். இப்போ x equal to 2 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2 cube வந்து 8 minus 3 into 2 square எவ்வளோ வச்சுங்க? 12 plus 7 into 2 14 minus 10. ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள்.
என்ன வந்துச்சு கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ 12 14 ப்ளஸ் 2 ஆயிரும். இந்த ப்ளஸ் 2 10 0. ஸோ ஆப்ஷன் டி 0 இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ஈஸியஸ்ட் சம் இது. அதனால் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சம்முங்க. ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 14. ஸோ இது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சம்மு. டான்செட் 2024 கேட்ட ஒரு சம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிக்க ஒரு 30 செகண்டு. ஓகே. ஸோ கண்டிப்பாக சம் பெருசாக இருக்குன்னு நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டேங்க. ஈஸியஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்க, 20 லிட்டர் மில்க் அண்டு வாட்டர். மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ 3:2. 10 liters of the mixture is removed and replaced with pure milk. The operation is repeated once more. At the end of the 2 removals, the replacements, what's the ratio of the milk resultant mixture? ரொம்ப ஈஸியஸ்ட் சம்பா. பாரு நான் சால்வ் பண்ணுறேன். 20 லிட்டர்ப்பா. அதில் வந்து மில்க்கும் இருக்குது, வாட்டரும் இருக்குது. என்ன ரேஷியோங்க? 3:2 ரேஷியோ. அப்போ 3:2னா 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிக்கோ, 5 ஆயிரும், which is equal to 4. 4 3s are 12, 4 2s are 8. அப்போ 12 ml மில்க்கும் 8 mlம் வாட்டர் இருக்குது. இப்போ டோட்டலி 20 ml தானே. 10 ml வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? 10 ml ரிமூவ் பண்ணிட்டா இப்போ இதில் 6 இருக்கும். சரியா? இதில் 6 ml இருக்கும், இதில் 4 ml இருக்கும். கரெக்டாக? இப்போது 10 ml இது மிக்சரை வெளியே நிற்கும். 10 ml என்ன பண்ணுறீங்க? வாட்டரை ஆட் பண்ணுறீங்க. வாட்டரப்பா மில்க் ஆட் பண்ணுறோம். மில்க் ஆட் பண்ணிங்கன்னா மில்க்கு தானே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 10 + 6 16 ஆயிரும். இது 4 ml அப்படியே இருக்கும். புரியுதா? இது 16 ml, இது 4 ml இருக்கும். ஸோ டோட்டலாக 20 ml ஆயிடுச்சா? இப்போ இந்த 20 ml எகெயின் ஒரு 10 ml மிக்சரை வெளியே எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தோம்னா மிக்சர் வெளியே எடுத்தோம்னா என்னாச்சு? 8 இது 2. ஸோ 8 ml இது 2 ml ஆயிடும். புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம்? 10 ml எகைன் மில்க் ஆட் பண்ணுறீங்க. ஏன்னா 2 டைம்ஸ் நடக்குதா? இதுவும் 2 டைம்ஸ், இதுவும் 2 டைம்ஸ். கிளியர்? அப்போ 10 ml மில்க் ஆட் பண்ணிங்கன்னா இது மில்க் ஆட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கும்? இது 18 ஆயிரும், இது அப்படியே நிற்கும். ஸோ 1 9. ஸோ 9:1 இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி 9:1 இஸ் தி ரைட் ஆன்சர். சாதாரண ப்ராக்டிக்கலாகவே இதை சம்மை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது டவுட் நான் கேளுங்க, திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நம்ம லாஸ்ட் சம்ஸ், இந்த கிளாஸோடைய லாஸ்ட் சம்ஸ் போகலாம். கொஷின் நம்பர் 15. ஸோ அருமையான சம். சரியா? மேட்டு 2025 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அந்த HCF ஆஃப் நம்பர்ஸ் 299 253 அந்த தேர்ட் நம்பர் இஸ் A இஸ் 23. இப்போ இதுதான் இப்போ HCF. LCM இதுதான். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் A? ஸோ அருமையாக சால்வ் பண்ணலாம். பார்த்துக்கோ, நான் சால்வ் பண்ணுறேன் கவனி. 299 எப்படிப்பா இருக்கும் அப்படின்னா, HCFனா காமன் நம்பர் தானே. HCF இன்ட்டு சம்திங்காக இருக்க போகுது. 253 எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் 23 இன்ட்டு சம்திங்காக இருக்க போகுது. கிளியர் தானே? இப்போ பாருங்களேன், இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் 11ஆல் வகுப்படுன்னு பார்த்தா இந்த நம்பர் 11ஆல் வகுப்படுது. அப்போ 23ஐயும் 11ஐயும் பெருக்குனா 253 வந்துடுது. அப்போது இதை கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா 13ஆல் 23 இன்ட்டு 13 போட்டிங்க அப்படின்னா ஸோ 299 ஆயிரும். அப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்போ என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் இருக்குது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதான் ஏங்கிற நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் எப்படி இருக்கும்? 23 இன்ட்டு சம்திங்காக இருக்கும். கிளியர்? இப்போ ஃபேக்டர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கலாமா? 23 13 இன்ட்டு 11. சார் இந்த இடத்துல என்ன நம்பர் வந்தால் 1644y அப்படின்னா, ஸோ யூனிட் டிஜிட்டில் 5 வந்திருக்கனால கண்டிப்பாக 5 15 25 35 தான் இருக்கும். ஸோ 5 ஆட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். கிளியர்? அப்போது இந்த இடத்துல ஒரு 5 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வந்ததுங்க?
23 into 5 எவ்வளவு? 115 இஸ் தி ரைட்டான ஆன்சர். எப்படி பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக எப்படி சால்வ் பண்ணணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒரு முறை சால்வ் பண்ணி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம்.